இருபாஸ் சொல்றேன். இந்த ஆளுக்கு தெரியா இது நாக்கு கிடையாது. அதோட ஒரிஜினல் குடல் உள்ள இருக்குல்ல, மீனுக்குலாம் நாக்கு கிடையாது. மனுஷன் நாக்கு. இதெல்லாம் அடி சொன்னா ஏதோ நானே பொறுமையா அடிக்கிறேன். அது வந்து இது ஒரு குறிப்பிட்ட மீன்ல மட்டும்தான் அந்த மாதிரி வரும். நாக்கெல்லாம் எந்த மீன் கிடையாது. செத்த உடனே அதோட ஏர் பை காற்று வந்து அந்த வழியா வெளியே வந்துடும், வாய் வழியா. இன்னும் கனவா மீன்லாம் இருக்குதுங்களா, ஒரு அப்படி ஒரு தட்டு வாசல்ல வாயில தட்டுனா போறேன். ஓகே, தேங்க்யூ. வாயில தட்டுனா போதும், பத்திர வயிறு பலோட வேண்டி டமால் போயிடும். மிஸ்திரி இந்த மீன் வெட்டி கண்டல் மடக்கண்டல், மடைக்கு போற கண்டல், மடக்கண்டல் கண்டல் சொல்லுவாங்க. முது பக்கம் போடா. நீ முது பக்கம் போட சொன்ன, முது பக்கத்தை போட்டு வயிறு பத்தி நிப்பாட்டிடுவேன். பாத்தீங்க, நிறைய மீன் வயிறு பத்தி நிப்பாட்டிக்கிறேன். நான் மறுபடியும் மறந்து போயிடுவேன், மறந்துடுவேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே நார்மல் வயிறு பக்கத்தை வெட்டி தான் வெட்டுறது. முன்னமே ஆள் இருந்தா போதும். இப்படிதான் யோ உன் நல்லா கேட்டுக்க. ஆனா அது அவ்வளவுதான் வரும். புரியல என்ன பண்ணணும் அவ்வளவுதானே. இனிமே பாரு இப்பமா வெளியில இருந்து நீ ₹1 எடுத்தீங்கன்னா, வெளியில இருந்து ₹1 எடுத்தீங்கன்னா உங்க பாயிண்ட்ல இருந்து ₹2 வெளியே போயிடும். புரியுதா? அது நல்ல பணமா இருக்கணும். நல்ல பணமா இல்ல, அது என்னைக்குலாம் சொல்ல முடியாது. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே வச்சுக்க. எப்படி சாப்பிட விடுறதுன்னா எப்படி நீ என்ன பண்ணிருக்க? நீ சாப்பிட விடுறதுக்கு ஏதாவது பண்ணி என்ன பரவாயில்ல, சாப்பிடணும் வச்சுக்கலாம். உன் மனசு எப்படி தோதோ அதே நீயே வச்சுக்க. முடியும் அப்படி தெரியல விடு, நான் பண்ண முடியும். இன்னொருத்தவங்க பணத்துல மட்டும் கை வைக்காத. வாங்கய்யா எப்படி வருமா? ஒன்றும் பாதி மீன் இருக்குது, நான் தனியாக வச்சுருக்கேன். திரும்ப பாட கவுர, பாட கவுர. அப்படியே மறந்து பத்தியா? ஓ மிஸ்ஸா அவர் ஏன் டீக்காக வெயிட்டிங். ஓ பேர் முடியா, அவர் என்னோட வாய்ஸாக வெயிட்டிங். அவரு என்ன சும்மா அப்படி கிடையாதுயா. பாட்டுக்கு மெமரியில் ஏறுறவங்க நம்ம அவங்க வயசாயிடுச்சுமா காது கேட்கணும். இல்லை புதுமா அவர் சொன்னார்ல அண்ணன் ஐயா சொன்னார்ல, இறந்த உடனே டோட்டல் குடல் வெளியே வந்துடும். நாக்குன்னு ஒன்றுமே கிடையாது, அது இறப்பை.
நான் வெளியே போகணும்பா. போயிட்டு வந்து வெட்டிவாரு. ஆமாம், போயிட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நீங்கள் மீன் போகணும்னு போவீங்க, எனக்கு உள்ள தவறுங்க. அதான் மொத்தமாக தான் எடுத்துன்னு போகணும். 3 பை விட்டு சொல்லலாம். அதான் கீழே அதுது ஒரு பை இருக்குல்ல, அது இன்னொரு பை அங்கே ஒரு பை இருக்கு. 2 பை பண்ணலாம். மேலே வச்சு ஏற்றி போயிடுறேன், எல்லாம் செஞ்சுருக்கீங்களா? சரி, இல்லை மொத்தமாக தான் எடுத்துன்னு போயிட்டு வாங்க. நான் வந்துருக்கேன், போய் வந்துருவாங்க இல்லை. அதான் மேலே வச்சு எல்லாத்தையும் இன்னொரு பைக்கு வேணா. பரவாயில்ல எத்தப்பட்டேன். அது ஜிலேபி அது இதுவா ஏறி வா. அதான் மறந்தே போயிட்டேன், நீ போகணும். மேலே ஜிலேபி வேற தூக்கி அது மேலே போடணும். அம்மா அம்மா காலியாக இருக்கு கொடுமா, எனக்கு வேலை இருக்குமா எனக்கு. ஒரு எங்களுக்கு எவ்வளோ அவசரம் இருக்குமா உங்களுக்கு? என்னன்னு சொன்னாரு? 3 வால் வெட்டுக்கு 50 ரூபா ஆகும். அது அந்த அண்ணன் போய் நீ போய் சொல்லுவாங்க. யார் வெட்டாலும் அவங்களுக்கு கொடுக்க கொடு. வெட்டினது யாருன்னு கேட்டு போகல. அது எடுத்துட்டு போய் ஏறு, நீ என்ன மேலே மேலே என்ன அதே இதுக்கு பேர் வச்சு நான் நீ அங்கேயே போய் வரேன். இங்கே எடுத்துரு, நான் தூக்கி பேடி போட்டுருக்கேன். இருந்து அம்மா வெட்டுறதுக்கு 50 ரூபா ஆகும்மா. திரும்ப அப்படியே கொடுமா. அப்படியே வச்சு அப்படியே வச்சு நீங்கள் கீழே நான் தூக்கி வைக்கிறேன். மீன் யார் வெட்டுறது? யார்கிட்ட கொண்டாந்து வாழை வெட்டி தலை வெட்டி ஏமா என் வேலை வெட்டியில் சும்மா உங்களுக்கு நினைச்சா அந்த அண்ணன் சொல்லி அந்த அண்ணன் நீனே வேலைக்கு முதல்ல அந்த மீன் யாரும் வெட்டுறது? யாருமே வெட்டி எவ்வளோ வெட்டிட்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? நீங்க வாங்கினா வாங்கிட்டு எனக்கு தேவை இருக்காது. இங்கே வந்து யார் காசு கொடுத்து வைக்கணும் போயினாரு. ஒரு சொல்லு. இருக்கு நானே கூப்பிடுறேங்க. ஒரே செகண்ட்